இப்ப 14ஆம் தேதியும் ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்றீங்க. ஆனா இப்ப இந்த மழை இது முழுவதுமாக மறைந்த பிறகு தான் இப்ப அடுத்த சிஸ்டம்னுடைய நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல சொல்ல முடியும் அப்படின்ற அடிப்படையில பார்க்கலாம். இப்ப இந்த மழைனால தென் மாவட்டங்கள் 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் குடுத்திருக்காங்க. அதேபோல சென்னை, காவிரிப்படுகை மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் குடுத்திருக்காங்க. இது பெஞ்சல் புயல் அளவுக்கு நம்ம அதீதமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய இல்ல பயப்பட வேண்டிய ஒரு சிஸ்டமா இருக்காது இல்லையா? அது மக்களுக்கான ஒரு செய்தியாக அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு செய்திக்காக உங்ககிட்ட கேட்கிறேன். குறிப்பா பார்த்தோம்னா தென் மாவட்டங்களுக்கு தற்போது ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில மக்கள் அச்சப்பட தேவையில்லை. ஏன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல கடந்த சுற்றுகள்ல பெரிதாக மழைப்பொழிவு பதிவாகல. நீர்நிலைகள் எல்லாம் நீரிருப்பு மிகவும் குறைந்துதான் காணப்படுது. அப்படி பார்க்கும்போது உபரி நீர் திறப்பதற்கோ அல்லது தண்ணீர் பெருக்கெடுப்பதற்கோ தற்போதைய சூழல்ல வாய்ப்பு இல்ல. அதே போல மழைப்பொழிவும் தொடர்ந்து அதீத கனமழையாக இருக்காது. விட்டு விட்டுதான் மழை பதிவாகும். அதன் காரணமா தென் மாவட்ட மக்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்ட மக்கள் அச்சப்பட தேவையில்லை. சற்றே எச்சரிக்கையுடன் கவனமுடன் இருந்தால் போதும். அதே சமயத்துல வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல இந்த மழையின் தீவிரம் நாளை காலையுடன் நிறைவு பெறும் என்பதன் காரணமா நீர்நிலைகள்ல நீரிருப்பு வெகுவாக அதிகரித்தாலும் தற்போதைய சூழல்ல உபரி நீர் திறக்கும் அளவிற்கு பெருமழையாக இருக்காது என்பதுதான் தற்போதைய நிலை.